திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக வளமாக நலமாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே சிந்தித்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு வாழ்வீர்களேயானால் நீங்கள் நலமாக வளமாக நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை கூறி மகிழ்கிறேன். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே 47வது பதிகம் திரு ஆலவாய். தொடர்ந்து திரு ஆலவாயை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெரிய பாக்கியம் இது. எண்ணில்லாத பாக்கிய பயனாய் உள்ள பாலராவாயர் யாரு? ஞானசம்பந்த பெருமான். பாவகாரிகளான அமணரை நோக்கும் தீங்கு உடனே நீங்கவும் அவரை வெல்லவும் திருவருள் குறிப்பை அறிய அவாவினார். திரு ஆலவாயுள் புகுந்தார். தீயாரை காண்பதும் தீரே என்று விளக்கிற்கு மாறாக விதியிலாரை நோக்கி யான் வாத செய்ய திருவுள்ளமே. தீயவர்களை பார்க்கக்கூடாது, ஆனால் விதியில்லாத நான் யான் வாத செய்யணும், அதுக்கு திருவுள்ளமே என்று வந்தமிழ் மாலை பாடியது இந்த திருப்பதிகம். 47வது பதிகம், 3ஆம் திருமுறை, 3வது பாடலை முதலில் காண்போம். மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாம் திண்ணகத் திரு ஆலவாய் அருள் பெண்ணகத்து எழில் சாக்கிய பேயம் மண் தென்னார் கற்பழிக்க திருவுள்ளமே என்று பாடுகிறார். இந்த பூவுலகத்திலும் சரி, மண்ணுலகம்னது பூவுலகம், விண்ணுலகத்திலும் மற்றும் எல்லா இடங்களிலும் உறுதியாக விளங்கும் ஆலவாயில் விற்றிருக்கிற இறைவனே, அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள், உறுதியாக விளங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனே, பௌத்தர்களும் சமணர்களும் வாதம் புரியும் தன்மையில் பௌத்தர்களும் வாதம் புரிகிற தன்மையிலே அவர்தம் கல்வியை தகுதியற்றதாக, இங்கே கற்பழிக்க அப்படிங்கிறது கற்புங்கிறது இல்லை. இந்த இடத்துல என்ன, அவர்தம் கல்வியை தகுதியற்றதாக ஆக்கணுங்கிறதான் பொருள். அங்கே கல்வியை தகுதியற்றதாக அழித்தல் செய்வதற்கு திருவுள்ளது யாது உரைத்து அருள்வாயாக. எங்குமே நிற்கிறது. திருவாலவாயிலிருந்து வெளிப்பட்டு வெள்ளிய பெருமானே, அருளீர்களாக, சொல்லுவீர்களாக. திண்ணக திரு ஆலவாய், பகைவராலே அழிக்க முடியாத உறுதியை உடைய திரு ஆலவாய். திண்ணர் என்பதனுடைய தென்னர் என்று வந்திருக்கு. குண்டர் முதலிய பிற பெயர்களை போல்வது இது. சாக்கிய பேய், அமன், சாக்கியரோடு கூடிய பேய் போன்ற சமணர்கள் தான். இந்த இடத்துல கற்பு அழிக்கன்னு இருக்குல்ல, இந்த கற்புன்னா இங்கே என்ன பொருள்னா கல்வி நிலை,
கல்வி நிலை. அது கல் போன்று உறுதிப்பாடு, கல் போன்று அல்லது கல் போன்ற உறுதிப்பாடு. பெண்ணகத்து சாக்கியர் கற்பு என்று சொல் அமைப்பை நோக்குக. நாங்கள் பகைகளை ஒழிக்க எண்ணுவது போலே அவர்களும் எண்ணலாமோ எனின் தான் விசேடத்தால் சைவத்துக்கு வாழ்வும் புறச்சமயத்துக்கு வீழ்வும், புறச்சமயத்துக்கு வீழ்ச்சி, சமயத்திற்கு வாழ்வு அளிக்க வல்ல தலம் அது எது? திருவாலவாய் என்னும் திருத்தலம். அதனால தான் திண்ணகை திருவாலவாய் என்று சொன்னார். இட விசேடம். புறஞ்சிறை வாரணம் கிணறு விரிந்து வாரணம் முரம் செவி வாரணம் முன்சமம் முறுக்கிய புறஞ்சிறை வாரணம் புக்கனர் புரிந்து என சிலப்பதிகாரத்தில் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மன்னகத்திலும் வானிலும் எங்கும் பின்னக திருவாலவாய அருள் பெண்ணகத்து எழில் சாக்கிய பேய் அமன் சாக்கிய பேய் அமன் தெல்லர் கற்பு அழிக்க திருவுள்ளமே. கற்பு நம்மளே என்ன சொன்ன கல்வி நிலை என்பது இங்கே பொருள். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஆலவாய் என்னும் திருத்தலம் சென்று அங்கு இந்த 3ஆம் திருமுறையிலே 47வது பதிகமாக பாடியிருக்கின்ற இந்த பதிக பாடல் அனைத்தையும் ஆலவாயானுடைய சந்நிதியிலே இருந்து அருமையாக பாடி அவனுடைய புகழை போற்றி பிறர்க்கரிய பெருந்திருவை அளிக்கக்கூடிய செயற்கரிய அந்த பெற்று செயற்கரிய செயல்களை நாமெல்லாம் செய்து நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம்.